பத்ர் யுத்தத்தில் ஷஹீதான மிகவும் இளமையான சஹாபியார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் உமைர் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் மக்காவில் பனு ஸுஹ்ரா கிளையில் பிறந்தார்கள். இவர் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இளைய சகோதரர். தனது அண்ணன் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனேயே அவர்களுடைய தாய் உண்ண மாட்டேன் என்று சபதம் எடுத்தார்கள். ஆனாலும் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தில் உறுதியாக நின்றார்கள். தனது மூத்த சகோதரனின் ஈமான் உறுதியை பார்த்து வளர்ந்தவர்தான் இந்த உமைர் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நபி அவர்கள் ஹிஜ்ரத் செய்ய கட்டளையிட்ட போது தனது மூத்த சகோதரன் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் ஹிஜ்ரத் செய்தார்கள். இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி பாலைவனத்தில் 400 கிலோமீட்டர்கள் ஹிஜ்ரத் செய்யும் போது இவர்களுக்கு வெறும் 14 வயது மட்டும்தான். ஹிஜ்ரி 2 பத்ர் போருக்கான தருணம் வந்தது. நபி அவர்கள் படைப்பிரிவை தயார் செய்தார்கள். அந்த படைப்பிரிவில் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறைந்திருந்தார்கள். காரணம், அப்போது அவருக்கு வெறும் 16 வயது மட்டும்தான். இவரை படைப்பிரிவில் பார்த்த நபி அவர்கள் போரில் கலந்து கொள்ள முடியாது என்று கூறிவிட்டார்கள். ஆனால் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விடுவதாக இல்லை. இஸ்லாத்துக்காக நடக்கும் முதலாவது போரில் தான் கலந்து கொண்டே ஆக வேண்டும் என்று உறுதியாக இருந்தார்கள். அவருடைய அண்ணனாலும் அவரை சமாதானப்படுத்த முடியவில்லை. இறுதியாக நபி அவர்கள் அவருடைய பலத்தை பரிசோதித்து அனுமதி அளித்தார்கள். பத்ர் யுத்தத்தில் வீரமாக போரிட்டார்கள். சுவர்க்கத்தை எதிர்பார்த்த இளம் இரத்தம் எதிரிகளின் போர்வாள்களைக் கண்டு எவ்வாறு பயப்படும்? ஹிஜ்ரி 2 624 ஆண்டு பத்ர் போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்பட்டார்கள். 12 வயதில் இஸ்லாத்தை ஏற்று 14 வயதில் ஹிஜ்ரத் செய்து 16 வயதில் ஷஹாதத்தை அடைந்து கொண்டார்கள். இதுதான் உமைர் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கைச் சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.